பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்மளோட காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான மந்திரம் திருமந்திரத்தோட தலைப்பு மறைப்பெருமை. அது பேரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறைனா என்னது? மறைக்கக்கூடிய பொருள். ஏன் இந்த வேதங்கள், இந்த நிறைய பாடல்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறைப்பொருளாகவே இருக்கு அப்படின்னு தோணும். எதுக்கு? அது தெளிவாக தெரிகிற மாதிரி சொல்ல வேண்டியது தானேன்னு. இப்போ ஒரு இருட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடனே கொண்டு போய் அந்த ஒளியை மொத்தத்தையும் காமிச்சா அவங்க கண்ணு கூசி போயிடும். அவங்களுக்கு உடனே அது புரியாது. அப்போ அந்த இருட்டிலேருந்து வரும்போது, நம்ம வெளியிலேருந்து ஒரு வெளிச்சத்துலேருந்து உள்ளே வந்தாலே நமக்கு டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு குழந்தை கூட பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அந்த ஒளியை தாங்காது, மெதுவாக அந்த ஒளிக்கு பழகும். அதுபோல் நம்ம ஒரு பொருளை நேரடியாக முதல்ல உடனே தெரிஞ்சுதுன்னா நம்ம தாங்க மாட்டோன்றதுனால கூட அதை மறைப்பொருளாக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம ஒரு பொருளை உணரணும்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி தியானம் ரொம்ப அவசியம்னு. ஏன்னா நமக்குள்ள அந்த உணர்வு அது தோன்றணும், அந்த தேடல் இருக்கணும். அப்போதான் அந்த பொருளுக்கு அந்த வார்த்தைக்கான பொருள், உண்மையான பொருள் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அதுக்கு மேலான ஒரு பொருளோடு தான் அவங்க பாடலை எழுதுகிறாங்க. ஆனால் அந்த பாடலை நமக்கு உண்மையான பொருள் தெரியணும், அதனோட மறைப்பொருள் தெரியணும்னா அந்த பாடலை நம்ம அந்த மெய் ஞானத்தோடு படிக்கும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால அந்த தலைப்பு மறைப்பெருமைன்னு இருக்குது. இப்போ அந்த பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதன் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. இது ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சந்தத்தில் அவர் என்ன சொல்கிறது, சந்து பொந்தெல்லாம் பொந்து விளையாடுற மாதிரி இருக்குது. அந்த சந்த பாடல் அவ்வளோ அழகாக இருக்குது. வேதன் உரைத்தானும், வேதம் உரைக்கிறதுனா என்ன? வேதத்தோட முதல் உருவானது பிரம்மனுன்னுவாங்க. ஆனால் அந்த மறைப்பொருளுக்கான பொருள், அதாவது அந்த வேதத்தோட பொருள் யாருன்னா சிவன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேதங்களை நிறைய ஏற்றுனாங்க இல்லையா? அவங்க அப்படி உரைச்சானா சொல்றது, நிறைய வேதங்களை மந்திரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதியன் ஆகிலன், அதை அவன் உணர்ந்தான்னு நம்ம சொல்ல முடியாது. வேதம் உரைச்சாலும் அந்த வேதியனை நம்மளால மாற முடியாது. அப்போ எப்படி மாறுறது? வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, அந்த வேதத்தை புரிஞ்சிக்கோ முதல்ல. நீங்கள் நிறைய பேர் அப்படியே மொனன்னு காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடுறோம் அப்படின்னு நிறைய மந்திரங்களை சொல்கிறோம். மந்திரங்களுக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது, ஒத்துக்கணும். கண்டிப்பாக அதுக்குன்னு உரிய ஒரு பவர் இருக்குது. இருந்தாலும் அதை புரிஞ்சுட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதனோட அதிர்வுகள் நமக்குள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை போல் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், இதை சொல்கிறவங்கலாம் ஒரு வேதியர்னு வச்சுப்போம். வேதங்கள் மறைப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு அந்த மெய்ப்பொருளை காட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் வேதங்கள் தான். அதை நம்ம கண்டுபிடிச்சாலோ, புக்கு மூலமோ, ஒரு பாடல் மூலமோ, ஏதோ ஒரு சத்சங்கத்திலேயோ, இல்லை நம்ம உள் உணர்வாலோ, அந்த வேதியர்கள், நம்ம அந்த உணர்றவங்க எல்லாரும் வேதியர்கள். அதை வேள்விக்காய், வேள்வினா என்ன? நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், முனிவர்கள்லாம் ஒரு வரம் கிடைக்கணும், இல்லைனா கடவுளை வழிபடுறதே வேள்விக்குள், அவங்க உருவத்தை வழிபட்டதாக ரொம்ப கருத்துக்கள் இருக்காது. வேள்வி பண்ணுவாங்க, ஒரு பெரிய தீயெல்லாம் போட்டு அந்த வேள்வி பண்ணுவாங்க. வேள்வியில் நிறைய பொருளை ஆகுதியாக கொடுப்பாங்க. நமக்குள்ளேயும் நம்மளோட நிறைய தேவையில்லாத விஷயங்களை அந்த ஆகுதியாக கொடுத்து உள்ள ஒரு வேள்வி வளர்க்கணும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு வேள்வி வளர்க்கணும். உள்ள ஒரு நெருப்பு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? மூன்றாம் கண்ணே நெருப்பை தானே குறிக்குது. அந்த வேள்வியை வளர்த்தீங்கன்னா வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே, அப்போ உங்களுக்கு அந்த பொருளை புரிஞ்சிக்க முடியும். அந்த வேள்வி வெளியில் இருக்கணுமா, வேதங்களோட சொற்கள் வெளியில் இருக்கணுமா, அதனோட பொருள் உள்ளே இருக்கணும். எது வெளியில் இருந்தாலும் நமக்கு தேவை உள்ளோட தேவை தான். உள்ள அது பொருள், அந்த வேள்வியா அது விளங்கும் போது அந்த மெய்ப்பொருள் நமக்கு காட்டவே அது கண்டிப்பாக வெளிப்படுத்தும் தன்னை. அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிலை உயரும் போது மட்டும்தான் அந்த பொருளை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத எப்பயோ எழுதி வச்சிட்டாரு நம்ம திருமூலர்.
இன்னொரு தடவை இன்னைக்கு அந்த பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் விளங்கிட. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த உணர்வு நமக்குள்ள தோன்ற வரைக்கும் அந்த பொருளை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. கண்டிப்பாக எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியக்கூடிய பொருள் தான் அது. அதனோட பாதையில் தான் நம்ம எல்லாருமே போகிறோம். அதனால் இன்றைக்கான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி.